வெல்கம் மை சேனல் பல்ப் சார். இன்றைக்கி டெக்னிக்ஸில் நம்ம அன்றாடம் வீட்டில் பார்க்க போகிற பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து எம்சிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே இந்த எம்சிபி மெயின் பாக்ஸில் இருக்கும். நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம். அந்த எம்சிபி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம இதை டெக்னிக்கலாக உள்ளே போய் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. எம்சிபி எதுக்கு அங்கே வச்சுருக்காங்க, அதோட வேலைப்பாடு என்ன, வேலை என்ன பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாம். நம்ம எம்சிபிக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபியூஸ் கேரியர் வந்து நம்ம இருக்கும். பழைய காலத்து வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கும். அது ஏதாவது வந்து பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, உடனே ஃபியூஸை பிடுங்கி பார்த்துட்டு, அதில் வந்து ஒயர் எதாவது இருக்கா, இல்லை எரிஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு, அது எல்லாருமே வந்து அந்த ஃபியூஸில் வந்து கை வைக்க முடியாது. பெரியவங்க, எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ஃபியூஸை வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஷாக் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த ஃபியூஸை எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து அது எரிஞ்சு போகலாம், சம் ஒயர் மெல்ட் ஆகிருக்கலாம், அந்தமாரி நிறைய ப்ராப்ளம் வரும். சிலருக்கு ஷாக் அடிச்சிருக்கலாம். தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இப்போ வந்து எம்சிபின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஃபியூஸுக்கு பதில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வந்து இந்த எம்சிபின்றது அர்த்தம். வாங்க இந்த எம்சிபியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது என்ன வேலை பண்ணுது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ எம்சிபியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல், 2 போல் சொல்லுவாங்க, அப்புறமேட்டு 4 போல். இது வந்து நார்மலாக இதோட ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போலில் வந்து 6 ஆம்ப்ஸில் இருந்து உங்களுக்கு 32 ஆம்ப்ஸ் வரையும் வரும். அதே 2 போல் போனீங்கன்னா 40 ஆம்ப்ஸு இல்லை 63 ஆம்ப்ஸ் வரும். அப்புறம் 4 போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 40 ஆம்ப்ஸு அப் டு 100 ஆம்ப்ஸ் வரையும் இருக்குது. இதுதான் இந்த பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. 2 போல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து 2 போலை யூஸ் பண்ணுவாங்க. 4 போல் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, இது ஹெவி கரண்ட் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஹை வோல்டேஜ் வந்தாலும் அதுவும் வந்து ட்ரிப் ஆகிடும். இந்த எம்சிபி ஃபீஸ் போயிடுச்சு, இப்போ ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா உடனே வந்து இது ட்ரிப் ஆகிடும். நம்ம ஃபீஸ் மாதிரி அதை பிடுங்கிட்டு அது ஒயர் மாற்றணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகிடும். இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதும் இதை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இது யார் வேணால் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் மட்டும் கரண்ட் இல்லைன்னா இது நம்ம வெளியே போய் மெயின் பாக்ஸில் பார்த்தாவே தெரியும் இது ட்ரிப் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். இது ரொம்ப சிம்பிள், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இதில் இருக்குது, ஹைப்பர் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகினா கூட ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிப் ஆகிடும். எம்சிபிக்கு அடுத்தது இன்னொரு மெயின் போர்டில் நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு ஆன் ஆஃப் பண்ணுற மாரி ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாரி இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று கரண்ட் எரிஞ்சு போச்சு எமர்ஜென்சினா அதை தான் இந்த லிவரை பிடிச்சி தான் வந்து மெயினே ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது வேலை பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு பதில் இந்த எம்சிக்கு பதிலே ஐசோலேட்டர்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப் வந்து ரெட் கலரில் இருக்கும். அது ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் ஆன் ஆஃப்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எம்சிபி பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் ட்ரிப் ஆகிடும். இந்த ஐசோலேட்டர்ன்றது வந்து ஒன்லி ஆன் ஆஃப்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது மற்றபடி சும்மா தான் இருக்கும். இந்த ஐசோலேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 2 போல் அண்ட் 4 போல் வரையும் இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு 40 ஆம்ப்ஸு, 63 ஆம்ப்ஸு அப் டு 100 ஆம்ப்ஸ் வரையும். நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது 100 ஆம்ப்ஸ் வரையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். நம்ம வந்து இது வெறும் ஆன் ஆஃப் பர்பஸ் தான், மற்றபடி இது சும்மா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர். நம்ம ஏதாவது வந்து இப்போ வீட்டுக்கு வந்து ஜென்ரேட்டர் வச்சுருந்தோம்னா, இப்போ அந்த ஈபிக்கும் இந்த ஜென்ரேட்டர் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து ஜென்ரேட்டர் மாற்றுவோம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிவர் மாரி இருக்கும். அதை வந்து தூக்கி விட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜென்ரேட்டர் பவர் வந்து நமக்கு போகும். இதுவும் வந்து எம்சிபி டைப்லேயே வந்து இப்போ வந்து நியூ மாடலில் வந்திருக்கு. இப்போ சென்ட்ரலில் இருக்கும்போது ஆஃபில் இருக்கும்போது பவர் வராது. கீழே நம்ம ட்ரிப் பண்ணி விட்டோம்னா அது வந்து ஜென்ரேட்டருக்கு போயிடும், மேலே வந்து ஈபிக்கு போயிடும். இது வந்து மோட்டருக்கு சில வீட்டில் வந்து 2 மோட்ரு இருக்குது. 2 வீட்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து மேலே ஒரு மோட்டருக்கு கீழே ஒரு மோட்டருக்கு ஆன் பண்ணிக்கலாம். 2 ஈபி கனெக்ஷன் இருக்கவங்களுக்கு மேலே தூக்கி விட்டால் மேல் கனெக்ஷன் வீட்டுக்கு போகும், கீழே வந்து கீழ் வீட்டுக்கு போகும். இது வந்து சிம்பிளாக ஒரு எம்சிபி நம்ம ட்ரிப் பண்ணாவே போதும். அந்த லிவரை போட்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இழுத்துட்டு அது ஸ்ட்ரக் ஆகிட்டு அதை வந்து சரியாக விளையலன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுட்டு இந்த சேஞ்ச் ஓவர் எம்சிபி சேஞ்ச் ஓவர் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாமளே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சேஞ்ச் ஓவர்லேயும் வந்து 2 போல் 4 போல்னு இருக்குது. இதுலேயும் வந்து வேல்யூ இருக்குது. 40 ஆம்ப்ஸ் 63 ஆம்ப்ஸ்னு இருக்குது. சென்ட்ரலில் இருக்கும்போது ஆஃபு, நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா வந்து ஈவிக்கு போகும், கீழே ஊற்றினா ஜென்ரேட்டுக்கு போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு பதில் பக்கெட்டில் வந்து நம்ம எமர்ஷன் ராட் வந்து போட்டிருப்போம். அதில் வந்து சில டைம் கரண்ட்டில் ஆனில் இருக்கும்போது ஷாக் அடிக்கும். எர்த்தில் வந்து நமக்கு தண்ணியில் வந்து வைக்கும்போது கை வைக்கும்போது விறுவிறுன்னு இழுக்குதுன்னு சொல்லுவோம். ஈர செவுரில் கை வச்சா வந்து அதுலேயும் வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த ஈரக்காலில் செருப்பு போடாமல் போனோம்னா விழுன்னு அடிக்குன்னுவாங்க. இதெல்லாம் வந்து எர்த் லீக்கேஜ் வந்து இருக்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு எம்சிபி டைப்லேயே வந்து இஎல்சிபின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்சிசிபின்னு சொல்லுவாங்க. இதோடைய இஎல்சிபின்றது வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். ஓகேங்களா? இதோட வேலை என்னன்னா, இப்போ எம்சிபி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு, ஓவர்லோட் ஆனான்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். பட் இஎல்சிபி பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்துலேருந்து நியூட்ரல் ஸ்பேஸில் வந்து நம்ம ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். இப்போ எர்த்து இருக்குது, இப்போ யாருக்காவது ஷாக் அடிச்சதுன்னா, இல்லை வந்து எர்த்து ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். இப்போ வந்து நியூ கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இஎல்சிபி வந்து கம்பல்சரியாக வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து கம்பல்சரி நம்ம இஎல்சிபி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வர வாட்டர் ஹீட்டரில் வந்து உங்களுக்கு ஹேவல்ஸ் வாட்டர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து இஎல்சிபி இன்பில்டோடு வருது உங்களுக்கு. அப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கிறது அந்த ஒரு இது இருக்காது உங்களுக்கு. இஎல்சிபி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம ஏசிசிஎல் ஆட்டோமேட்டிக் சோர்ஸ் சேஞ்ச் ஓவர் வித் கரண்ட் லிமிட்டர். இது எதுக்குன்னா நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, எம்சிபி டைப்லேயே வந்து சேஞ்ச் ஓவர்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக வந்து மேலே ஜென்ரேட்டருக்குன்னா ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணணும், மேலே ஈபிக்குன்னா ஈபி கிளிக் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக். இது ஒரு ஜென்ரேட்டர் பவர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பவரை வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துரும். மறுபடியும் வந்து கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டர் லைனை கட் பண்ணி விட்டுரும். இது வந்து மோஸ்ட்லி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 100 அப்பார்ட்மெண்ட்ஸ் 50 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இது கம்பல்சரியாக போட்டிருப்பாங்க. ஏன்னா 50 வீட்டுக்கும் தேவையான ஒரே ஜென்ரேட்டர், அவ்வளோ பெரிய பவர் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோடனே அந்த பவர் வந்தவொடனே எல்லா வீட்டுக்கும் வந்து போனவொடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பவர் உள்ளே அனுப்பிச்சிடும். கரண்ட் வந்த பிறகு ஜென்ரேட் பவரை கட் பண்ணி விட்டுரும். இதுலேயும் 2 போல் இருக்குது, 4 போல் இருக்குது. இதுலேயும் வந்து ஆம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வேரியே ஆகும். இதுவும் வந்து சிம்பிளாக நம்ம சேஞ்ச் ஓவர் மாரி நம்ம லிவரை பிடிச்சி மாற்றல் ஜென்ரேட் வந்துச்சா, பவர் சப்ளை வந்துச்சா அப்படின்னு எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதுலேயும் இண்டிகேஷன் வந்துடும். இதுலேயும் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுவும் சிங்கிள் ஃபேஸுக்கும் இருக்குது, 3 ஃபேஸுக்கும் இருக்குது. அடுத்தது ஏசி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு டைப்பில் வந்து இரும்பு பாக்ஸில் வரும். இப்போ வந்து மாலர் பாக்ஸில் வந்திருக்கு வித் மினி எம்சிபியோடு வரும் உங்களுக்கு. அதுலேயும் எம்சிபி வரும். அது வந்து சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி அந்த எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பழைய ஓல்டு டைப்பு. இப்போ நியூ டைப் வந்து ஹெவி டியூட்டியில் வரும் உங்களுக்கு. 25 ஆம்ஸ் வித் இண்டிகேட்டரோட மினி எம்சிபியோடு வந்துடும். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இப்போ நிறைய மூவிங் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து எம்சிபி பார்த்தோம், ஐசோலேட்டர் பார்த்தோம், அடுத்து சேஞ்ச் ஓவர் பார்த்தோம், அப்புறம் இஎல்சிபி பார்த்தோம், அப்புறம் ஏசிசிஎல் பார்த்தோம், அப்புறம் மாடலர் ஏசி பாக்ஸ் பார்த்தோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக் திங்ஸ். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணோம். இது டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போகல. ஓகேங்களா? இது எது எந்த இடத்துல வச்சுருக்காங்க, அது எது அதோட யூஸ் என்ன, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து வேறு வந்து வாட்டர் ஹீட்டர்ஸு வேறு ஒன்றும் டெக்னிக்கலில் வந்து பேசிக்காக வந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப உள்ளே போக தேவையில்லை. அட்லீஸ்ட் பேசிக்காக வந்து நம்ம போகலாம். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது, அதை பற்றியாவது தெரிஞ்சுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வீடியோ பண்ணி போகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.